கோபம் வரதுலேருந்து தள்ளி நில்லுங்க. வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நம்மளோட கீழே யார் இருக்காங்களோ, இழிச்ச வேணா யார் இருக்காங்களோ அவங்க மேலே மட்டும்தான் கோவப்படுறீங்க. இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்கிறார். சொன்னவொன்னே என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்கய்யா இப்போ தாங்கய்யா புரியுது அப்படின்னோடனே அவர் இன்னும் சொன்னார், இந்த கோவத்தை நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட, உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் குழந்தைங்க கிட்ட, உங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சில காலகட்டங்களில் அந்த அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை பொருளாதார ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கோபம் வருது. அந்த கோபத்தினால எவ்வளோ அழிவு ஏற்படுது என்னங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஸோ அந்த கோபம் எவ்வளோ ஒரு தவறான உணர்வு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த கதை. அதே மாதிரி இந்த கோபம் வரத்துக்கு என்ன காரணம், இது புரிஞ்சால் போதுங்க நம்ம வாழ்க்கையில் கோவப்படாமல் இருக்கலாம். இந்த கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம் அப்படிங்கிற உணர்த்தது தான் இந்த கதை. சிறப்பாக வீடியோக்குள்ளே போங்க. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை பதிவிடுறேங்க. சிறப்பாக கதைக்கு போகலாங்க. ஒரு அழகிய கிராமம். அந்த கோயில் வாசலில் ஒரு துறவி கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்து தன் சீடர்களோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு அழகிய குடும்பம், ஒரு கணவன், மனைவி, குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு கோயிலுக்கு வராங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்குது. அந்த இடத்துல சூழ்நிலை நடந்த உடனே அந்த கணவர் அந்த மனைவியை கண்டபடி ரோட்லேயே திட்டுறாரு. அப்புறம் திட்டிட்டு ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்கும்போது கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு ஒரு கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனோன்னா அந்த கடைக்காரங்கிட்டையும் சண்டை போட்டு வந்து கோயிலில் செருப்பெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இதையெல்லாம் அந்த துறவி அப்படியே கோயில் வாசலில் உட்காந்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த குடும்பம் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே இந்த துறவி கேட்குறாரு, அந்த நபர்கிட்ட கூப்பிட்றாரு, தம்பி உங்ககிட்ட பேசலாமா? சொல்லுங்கய்யா, என்ன சொல்லுங்கள்? இல்லை நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் மனைவி மேலே ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கோவப்பட்டீங்க, உங்கள் அம்மாவை கண்டபடி திட்டினீங்க, அப்புறம் அந்த கடையிலையும் போயிட்டு அவ்வளோ சண்டை போட்டீங்க. அந்த கடைக்காரர் அப்படி என்ன கேட்டார்? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கோயிலுக்கு வரதே வந்து நம்ம ஒரு அமைதியாக ஒரு நிம்மதிக்காக தான் ஒரு சாமி கும்பிட தரிசனம் செய்கிற வரோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவத்தோடு உள்ளே போனீங்கன்னா அந்த இறைவன் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாரு? உங்களுக்கு என்ன மன நிம்மதி இருக்கும்? எனக்கு புரியலிங்களே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறார். உடனே அந்த நபர் சொல்கிறார், சார் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான்லாம் பயங்கரமான கோவக்காரன் சார். எனக்கு கோவம் மட்டும் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. நான் கோவப்பட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க சார். நான் கோவம் மட்டும் வந்துச்சு, என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது சார். இந்த மாதிரி தான் சார் என் சூழ்நிலையே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த துறவி சொல்கிறாரு, சரிப்பா, நீ வந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உங்கள் மனைவியை, உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு ஒரு 4 நாள் என் கூட வா. ஏன்னா எனக்கு கோவத்தை பற்றி தெரியாது, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். 4 நாள் என் கூட வா, எனக்காக வா அப்படின்னோடனே, சரிங்க பெரியவரே, ஏதோ நீங்கள் பெரியவராக இருக்கீங்க, துறவியாக இருக்கீங்கிறதுனால நான் உங்கள் கூட வரேன், நான் வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 1 ஹவரில் வரார். வந்த உடனே சொல்லுங்கள் துறவியாரன்னொன்னே, சரி வாங்க நம்ம அப்படியே ஒரு காட்டுப்பகுதிக்கு போயிட்டு வரலாம், எனக்கு ஆசிரமம் வந்து அந்த தோட்டத்தில் தான் இருக்குது, வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. நடந்து போகும் பொழுது ஒரு குதிரை வேகமாக வருது. அந்த குதிரையை ஒருத்தர் வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாரு. அதை தெரியாமல் அந்த இளைஞன் மேலே இடிச்சிட்டாரு. அந்த இளைஞன், அந்த கோபக்கார இளைஞன் கீழே விழுந்துட்டான். உடனே அந்த துறவி பார்க்குறாரு, என்னப்பா என்னாச்சு, எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு தூக்கி விட்றாரு. தூக்கி விட்டவொடனே அந்த கோபக்கார நபர், அந்த குதிரையை நின்றுடுச்சு. அந்த குதிரை நபர் வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தவரும் நின்றுட்டார். உடனே அவர் அப்படி பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அந்த கீழே விழுந்த கோபக்காரன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஐயா நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியல துறவிக்கு. என்னப்பா, யாருப்பா அப்படின்னா, என்னப்பா நீ துறவி, நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க துறவி, உங்களுக்கு விஷயம் தெரியாது, அவர் தான் இந்த நாட்டினுடைய படை தளபதி, அதனால தான் நான் வணக்கம் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. அப்படியே போன உடனே ஒரு இடத்துல ஒரு 4 ஜங்ஷன் வருது. ஜங்ஷன் வந்த உடனே ஒரு குதிரை வண்டிக்கார் வராரு. டேய் தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இவர் ஓடி ஓடி போகிறார். என்னங்கய்யா அப்படின்னோடனே, இல்லை இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுமா, நான் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், ஐயா நான் வந்து வேறு ஊர்லேருந்து வந்திருக்கேங்கய்யா, நான் அந்த துறவியோடு வந்திருக்கேன், அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் இந்த ஊருக்காரங்களை கேளுங்க, எனக்கு இந்த அட்ரஸ் தெரியாதுங்க. என்னோடனே, ஏடா முட்டா பயிலாக இருக்கிற, உங்கள்கிட்ட போய் நான் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே போடா அப்படின்னு சொல்லி அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் சொல்லிட்டார். உடனே ஓடி வந்துட்டார். இதையெல்லாம் அந்த துறவி கவனிச்சிட்டு இருக்கார்.
கவனிச்சுட்டு யாருப்பா அவர் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா பெரியவரே, உங்களுக்கு தெரியாத துறவரே, அவர் தான் இந்த ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர், இந்த சுற்று வட்டாரத்துலேயே அவர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஏன் நம்ம அரசருக்கே அவர் தான் ஃப்ரெண்டு, அரசருக்கு ஏதாவது நிதி ஆலோசனை தரணுன்னாலும் இவர் தான் கொடுப்பாரு, அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆள், இன்னும் சொல்லப்போனால் அவர் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னார். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்பொழுது அப்புறம் சொல்கிறார், என்னப்பா அரசர் வந்து டேக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, வரிகள்லாம் அதிகமாக சுமை அதிகமாக இருக்குது, வீட்டு வரி, தோட்ட வரி, மின்சார வரியெல்லாம் அதிகமாக போட்டாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ என்னப்பா உனக்கு இது ஒன்றும் கஷ்டமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. ஆமாங்கய்யா, என்னங்கய்யா செய்கிறது, கஷ்டம்தான், நம்ம போய் அரசர்கிட்டலாம் நம்ம போயிட்டு போராட்டம் பண்ண முடியுமா, அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, நம்மலாம் போய் போராட்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே வந்தவொடனே ஆசிரமம் வந்துருச்சு. சரி, ஆசிரமம் வந்துருச்சுன்னு சொன்னவொன்னே அங்கே போகிறாங்க, எல்லாம் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு சரி இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னோடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் எந்திரிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தன் சீடர்களோட அந்த கோவக்கார ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த குரு கேட்குறாரு, அப்பா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும், கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாராளமாக கேளுங்க குருவே அப்படிங்கிறார். சரிப்பா, நேற்று ஒருத்தர் குதிரையில் வந்து உன்னை இடிச்சிட்டாரு, ஓகேவா, இடித்த உடனே நீ கீழே விழுந்துட்ட, நான் தான் உன்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டேன், ஏன்ப்பா உனக்கு கோபம் வரல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் தான் அப்போவே சொன்னனே, அவர் இந்த நாட்டினுடைய தளபதி துறவியே, உங்களுக்கு தெரியல, அவர் இந்த நாட்டினுடைய தளபதி, போர் தடைபடுறதுக்கு அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட போய் நான் கோபப்பட முடியுமா, என்ன பெரியவரே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னாரு. ஓ அப்படியாப்பா, சரிப்பா ரெண்டாவது ஒருத்தர் வந்தார்ல, அவர் உன்னை மரியாதை குறைவாக பேசினாரே, நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே, அவர் சரிங்கன்னு சொன்னேன், ஏன் அவர்கிட்ட கோபம் வரலன்னார். அப்பா அவன் மிகப்பெரிய ரவுடிப்பா, அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவங்ககிட்டலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் எனக்கு கோபம் வரல அப்படின்னார். சரிப்பா, இந்த நாட்டினுடைய அரசர் நிறையா வரியெல்லாம் போட்டார் அப்படின்னு உனக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரிலங்கிறையே, ஏன் நீ அரசர் மேலே கோவப்படல, போயிட்டு கேட்கலாம்ல, ஒரு போராட்டம் பண்ணலாம்ல, வரியெல்லாம் கம்மி பண்ணலான்னு கேட்கலாம்ல, ஏன் பண்ணலை அப்படின்னோடனே, அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, அரசர்கிட்ட எல்லாம் நம்ம போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறியப்பா, இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலிங்களே பெரியவரே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னொன்னே அப்போ சொல்கிறாரு, அப்போது ஒரு ஆள்பலம், ஒரு படைபலம், ஒரு பணபலம், ஒரு உடல் பலம் இருந்தால் உனக்கு கோபம் வராது, கரெக்டாக? நாட்டினுடைய தளபதி அவர் வந்து படை தளபதிங்கிறதுனால நல்ல உடல் பலத்தோடு இருக்கிறார், அதனால் உனக்கு கோபம் வரல. அந்த கோடீஸ்வரன் பண பலத்தோடு இருக்கிறான், ரவுடி பலத்தோடு இருக்கிறான், அதனால் உனக்கு கோபம் வரல. அரசன்கிட்ட வரிச்சுமை அதிகமாக இருக்குது, ஏன் கோபம் வரலன்னா அவங்களாம் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்களாம் ஆட்கள் பலம், பதவி பலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கோபம் வரல. ஆனால் உங்கள் வீட்டுக்காரம்மாக்கிட்ட கோபம் வரும், நீ வேலை செய்கிற இடத்துல கோபம் வரும், அந்த கடைக்காரங்கிட்ட கோபம் வரும், இதெல்லாம் நியாயமாப்பா, கொஞ்சமாவது நீ பேசுகிறது உனக்கு நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. அப்போ தான் அழுகுறான், என்னை மன்னிச்சிடுங்கய்யா, எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு. இதுதாங்க கதை. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னும் நம்ம கன்க்ளூஷன் பாட்டுக்கு போல் சிறப்பாக போனீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை புரியும். அப்போ தான் அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே நம்மளை விட பணபலம், படைபலம், ஆள்பலம், உடல் பலம், சொத்து பலம் அவங்கக்கிட்ட இருக்கிறவங்ககிட்டலாம் நம்ம கோவப்படுறதில்ல, புரியுதுங்களா? நம்மளோட கீழே யார் இருக்காங்களோ, இழிச்ச வேணா யார் இருக்காங்களோ அவங்க மேலே மட்டும்தான் கோவப்படுறீங்க, இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்கிறார். சொன்னவொன்னே என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க, ஆமாங்கய்யா இப்போ தாங்கய்யா புரியுது அப்படின்னோன்னு அவர் இன்னும் சொன்னார், இந்த கோவத்தை நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட, உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் குழந்தைங்க கிட்ட, உங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் நீங்கள் செயல்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு சில காலகட்டங்களில் அந்த கோபமானது பய உணர்வை கொடுக்கும். ஒன்ஸ் பய உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியாது, இந்த இறைத்தன்மையை அடைய முடியாது. ஒன்ஸ் இறைத்தன்மையை அடைய முடியலன்னா நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ அதை நாம் அடைய முடியாது. ஸோ இந்த கோவத்தை இப்போவே நீ கழட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம கோவக்கார ஹீரோ கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, அந்த கோபம் தான் ஒரு சில காலகட்டங்களில் வருத்தமாக மாறுது, அந்த வருத்தம் வேதனையாகுது, அந்த வேதனை தான் நமக்கு பய உணர்வை கொடுக்குது. எப்போ நமக்கு ஒரு பய உணர்வு வருதோ அந்த நேரத்தில் நம்மளால் அந்த வேலையை சிறப்பாக செயல்படுத்த முடியாது. ஒன்ஸ் சிறப்பாக செயல்படுத்த முடியலன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட கனெக்ட் ஆக முடியாது. நமக்கு மேலே இருக்கிற சக்திங்கிறது எந்த கடவுளாக வேணா இருக்கட்டும், எந்த இறைவனாக இருக்கட்டும், மதத்தை சார்ந்தில்லை. அந்த இறைத்தன்மை நமக்கு எப்போ
நம்ம வைப்ரேஷன் அந்த இறைத்தன்மையோடு கனெக்ட் ஆகலை அப்படிங்கும்போதே நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது. தேவைகள் நடக்கலைங்கும் பொழுதே நம்ம பய உணர்வில் தான் இருப்போம். ஒன்ஸ் பய உணர்வில் இருந்தால் நம்ம தோல்வியை நோக்கி தான் நகர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் உன்னை 2 நாள் வர சொன்னேன். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட, சிறப்பாக போயிட்டு இனிமேல் கோவப்படாத. அப்படியே கோபம் வந்தால் என்ன செய்யணும்னு நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன், இதை செயல்படுத்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறாரு. என்னங்கய்யா அந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுங்கய்யா அப்படின்னோடனே, எதனால் கோபம் வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணு. நாம் நினச்சதை இன்னொருத்தர் செய்யலை, அதனால தானே உனக்கு கோபம் வருது அப்படின்னாரு. ஆமாங்கய்யா, நான் நினச்சதை என் மனைவியோ என்கிட்ட வேலை செய்கிறவங்களோ செய்யலை, அதனால தான் கோபம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ சொன்னார். உடனே அந்த துறவி சொன்னார், நம்ம நினச்ச மாதிரி அங்கே செய்யலைன்னா அது செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணி அந்த செயல்பாடுகள் செய். ஒரு விஷயத்தில் செய், 2 விஷயத்தில் செய், 3 விஷயத்தில் செய்ய 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 ரிசல்ட்டை நோக்கி போயிடலாம். கோபம் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் மிகவும் அன்பானவராக மாறிடலாம். ஏன் உங்கள் கூட இருக்கிறவங்களே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கோபக்காரங்களாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்தால் கோபக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நொடியிலிருந்து, இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேங்க, கோபம்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். இந்த கோபம்ங்கிற நோய் நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சா, பய உணர்வுக்கு போயிட்டா நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகள், பல அவமானங்கள், பல நம்பிக்கை துரோகங்களை நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஸோ அதனால் கோபம்னு வந்தால் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சூழ்நிலைக்கு சரி என்ன செஞ்சால் அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்குங்க. இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொருத்தி பார்த்தீங்கன்னா கோபம் வரதுலேருந்து தள்ளி நில்லுங்க. வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தி இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக விவாதிக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.